Friends, welcome to Sri Vivegam Educational Guidance. இன்னைக்கு வீடியோல ஞானமணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேம்பஸ் லைஃப் அண்ட் இந்த காலேஜ்ல டோட்டல் இன்டேக் எவ்வளோ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ அண்ட் இங்க இருக்க கோர்ஸ் டீடைல்ஸ் என்னென்ன, ஃபீஸ் டீடைல்ஸ், பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ், ஃபேக்கல்ட்டி பத்தின இன்ஃபர்மேஷன், லைப்ரரி அதாவது ஃபெசிலிட்டிஸ் பத்தின டீடைல்ஸ், லேப், லெபார்டரி, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக டிஎன்இஏ 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீடைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேம்பஸ் லைஃப் பற்றின டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த காலேஜ் எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன் 22 acres ஆஃப் லேண்ட்ஸில் இந்த காலேஜ் அவைலபிளாக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜினுடைய டிஎன்இஏ கோட் 2024. இந்த காலேஜ்க்கு அக்ரெடிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா NAC டீம் வந்து இதுக்கு அக்ரெடிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கிரேட் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா NAC கமிட்டி வந்து இதுக்கு ஏ கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்பிஏனுடைய அக்ரெடிஷனும் இந்த காலேஜ்க்கு இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இப்போ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏகே சமுத்திரம் பச்சல் போஸ்ட் நாமக்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து எங்கே எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம்லேருந்து 32 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அண்ட் இதுவே நாமக்கல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 23 கிலோமீட்டர்ஸ் அவே. அண்ட் இதுவே ஈரோடு வந்து 60 கிலோமீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜ். நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்டேக் எவ்வளோ ஃபர்ஸ்ட் இயரில் அப்படின்னு பார்த்தோம்னா யூஜிக்கு அப்படின்னா அரௌண்ட் 1140 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிஜிக்கு 238 இன்டேக் வந்திருக்கு. டோட்டலாக 1428 இன்டேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜில் சீட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூஜியில் 2603 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் பிஜியில் 328. டோட்டலாக 2931 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேல் யூஜி அண்ட் பிஜி கம்பைண்டாக 1781 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபீமேலில் யூஜி அண்ட் பிஜியில் 1180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து உங்களுக்கு கம்பெனியன் கிடைப்பாங்களா, எப்படி என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து இருக்க வேணாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் வைஸ் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல கம்பெனியனும் இங்கே இருப்பாங்க எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும். அண்ட் எல்லா வேரியஸான டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த வகையான உங்களுக்கு ஃபீலிங்ஸும் இல்லை வரிஸுமே வந்து உங்களுக்கு வேணாம், நல்ல கம்பெனியன்ஷிப் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோர்ஸ் டீட்டெயில் தான். ஸோ இங்கே வந்து எவ்வளோ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது யூஜியில் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் வந்து 12 கோர்சஸ் இருக்குது. இதுவே பிஜியில் 10 கோர்சஸ். டோட்டலாக 22 கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ் பிடெக்கில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பிஇயில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதெல்லாம் தான் இங்கே உங்களுக்கு யூஜியில் அவைலபிளாக இருக்க கோர்சஸ். நெக்ஸ்ட் பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு இங்கே எம்இ கோர்சஸ் தான். ஃபர்ஸ்ட் எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த பிரான்ச்சஸில் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த வேரியஸான டிபார்ட்மெண்ட்ஸில் இங்கே உங்களுக்கு டாக்டரல் ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் என்ன கோட்டாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இல்லை நீங்கள் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்லேயே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றின அக்யூரேட் டீட்டெயில்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். ஸோ எந்த கோட்டா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் எந்த குவரிஸாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பிளேஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் 2020, 2021 அண்ட் ப்ரீவியஸாக 2022ல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அண்ட் ஆவரேஜாக எவ்வளோ சேலரிக்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். லாஸ்ட் இயரில் அரௌண்ட் 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. பர் இயருக்கு 3 lakhsல ப்ளேஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் 2021ல் அரௌண்ட் 450+ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. எவ்வளோ சேலரி பேக்கேஜ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 lakh பர் ஆனம் சேலரி பேக்கேஜ்க்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இதுவே 2020ல் அரௌண்ட் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க ஃபார் 2.2 lakh பர் ஆனம்க்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய வந்து எஃபர்ட்ஸும் பிளேஸ்மெண்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல் மூலிமா உங்களுக்கு எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அண்ட் நிறைய மாக்அப் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் அன்றைக்கி உங்களால் பெஸ்ட்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் நிறைய கம்பெனிஸ்லேருந்து ரெக்வயர்டர்ஸ் வருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் வைஸ். நெக்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக இங்கே வந்து உங்களுக்கு 280+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்காங்க. ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் தான். அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ண பிஹெச்டி ஹோல்டர்ஸ், எம்ஃபில் ஹோல்டர்ஸ், எம்டெக், எம்இ கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டான வெல் நாலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல ஸ்கில்ஸை உங்களால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல கெய்னிங் நாலேஜ் வந்து இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஸ்டாஃப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு டோட்டலாக அரௌண்ட் 40,000+ புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாவே உங்களுக்கு 5,000+ புக்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் புக் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் ஜேர்னல்ஸ், நேஷனல் ஜேர்னல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 2,000+ புக்ஸ் இருக்குது. அண்ட் நேஷனல் ஜேர்னல்ஸ் அப்படின்னா 125, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் அப்படின்னா 1,356. இது மாதிரி இல்லாமல் லைப்ரரி டைமும் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்க, ஹாஸ்டலராக இருந்தீங்க, எப்படினாலுமே உங்களுக்கு இங்கே லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்து அரௌண்ட் த கிளாக் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டான லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லெபார்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே மிஷினரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்டெக், எம்இ அண்ட் எம்பிஏ நீங்கள் இருந்தீங்க, எம்சிஏ இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நல்லா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் அண்ட் ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது கேம்பஸில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து 24 hours வந்து உங்களுக்கு வைஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல்லே வந்து உங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரியஸான இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்க, ஹாஸ்டலராக இருந்தீங்க அப்படின்னாலுமே என்னென்ன கேம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாலிபால், கொக்கோ, பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ் இது மாதிரி வேரியஸான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக டிஎன்இஏ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான். ஸோ டிஎன்இஏ 2024 கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்டான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கும். இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.